ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 77. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 77. தினை மாவை கொடுத்தேனோ வேடரைப் போலே. தினை மாவை கொடுத்தேனோ வேடரைப் போலே. வேடர்கள் அப்படின்னு சொன்னா காடுகள் மலைப்பிரதேசங்களிலே வேட்டையாடி அதனால கிடைக்கிற உணவை வைத்து புஜித்து வாழக்கூடியவர்கள், அவர்களை வேடர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, வேடரை போலே தினை மாவை கொடுத்தேனோ. தேன், தினை மாவு அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் மாமிசம் சாப்பிட்டாலும் அவர்களுடைய உணவிலே மாமிசமற்ற உணவு இது போன்ற தேன், தினை மாவு, பழம், கிழங்கு வகைகள் இருக்கும் இல்லையா? அப்போ வேடர்கள் அல்லாத ஒருவருக்கு, அதாவது மாமிசம் சாப்பிடாதவர்களுக்கு இவர்கள் தினை மாவை கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். யாருக்கு அப்படி தினை மாவை கொடுத்திருக்கிறார்கள்? யார் இந்த வேடர்கள்? சரித்திரம் பார்ப்போம். நேற்றைக்கு அனுபவித்த 76வது வாக்கியத்திலேயே இந்த சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே கிருமிகண்ட சோழன் தான் நாம சொல்லுவோம். அது ஏதேதோ பெயர் சொல்லலாம், குலோத்துங்க சோழன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த பெயர்கள் எல்லாம் இருக்கட்டும். அவன் விஷ்ணு துவேஷி. அவனுக்கு என்னவோ மகாவிஷ்ணு பகவானை பார்த்தா பிடிக்காது. சிவனே பரதெய்வம் என்று அவனோடு கூடியிருந்த சில சிவனடியார்களுடைய வார்த்தைகளை கேட்டு சைவத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவன். அது இருக்கட்டும், அது தவறே இல்லை. அவரவர்களுக்கு பிடித்தவர்களை அவரவர் விதிவழி அடைய நின்றனரேன்னு இருக்கட்டும். ஆனால் இதர தேவதைகளை வழிபடுபவர்களை துன்புறுத்துவது என்பது ஒரு தவறான செயல் அல்லவா? அது அந்த தெய்வமே ஒத்துக்கொள்ளுமா? அவன் எந்த தெய்வத்தை வழிபடுறானோ அந்த தெய்வமே அதை ஒத்துக்கொள்ளாது. அதிலும் சிவபெருமான் விஷ்ணு துவேஷிகள் அப்படின்னு இருக்கிறவர்களை முதல்ல சிவனடியார்னே சொல்ல முடியாது. ஏன்னா சிவபெருமானே உயர்ந்த விஷ்ணு பக்தன் அப்படின்னு தான் சரித்திரங்கள் புராணங்களிலே பார்க்கிறோம். அவருக்கு கையில மண்டை ஓடு கபாலம் ஒட்டிக்கொண்டு கபாலியாக திரிந்த பொழுது அவருக்கு சாப விமோசனம் கொடுத்தவனே ஸ்ரீமன் நாராயணன். அப்படி உயர்ந்த விஷ்ணு பக்தனாக தன்னுடைய மனைவியான பார்வதி தேவியினிடத்திலே இந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது கூட, நான் என்ன இப்பொழுது உன்னை பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அரவணைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேனே, இதற்கெல்லாம் காரணம் எப்படி ஒரு கபாலமானது ஒடிந்து போனது, தூள் தூளாக போயிற்றுன்னு சொல்லுமா போல என் கையில பிடித்திருந்தது இருந்ததான அந்த கபாலம், ஒட்டி கொண்டிருந்த கபாலம் எப்படி கனவிலே வந்த தனமானது விடிந்தவுடன் காணாமல் போய்விடுமோ அதுபோல் அந்த கபாலம் என் கையை விட்டு விலகியது அப்படின்னு பகவானுடைய பெருமையை சொல்லுகிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ராமபிரானுடைய பெருமையை சொல்லியவரும் இதே சிவபெருமான் தான். ஆனால் அது என்னவோ அந்த அடியவர்கள்னு வரும்பொழுது என்னுடைய தெய்வம் பெரியது, உன்னுடைய தெய்வம் பெரியதுன்னு புராணங்களில் இருக்கக்கூடிய பிரமாணங்களை பார்ப்பதில்லை. வேதம்தான் பிரமாணம், இதிகாச புராணங்கள் தான் பிரமாணம். அதை பார்க்காமல் பேசுகிறவர்களிடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி இருந்தவர்கள் ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே இருந்தான் கிருமிகண்ட சோழன். அவன் ராமானுஜரிடத்திலிருந்து கையொப்பம் வாங்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்து படை தளபதி படையாட்கள் எல்லாம் அனுப்புறான், காவலாளிகளை எல்லாம். அவர்கள் வருவதை தெரிந்து கொண்ட கூரத்தாழ்வான் வேகமாக வந்து ராமானுஜர் அப்பொழுது தீர்த்தமாடிக்கொண்டிருக்கிறார் காவேரியிலே. அவரிடத்துல பிரார்த்தித்து அவருக்கு வஸ்திரத்தை அவருடைய வஸ்திரத்தை எடுத்து காஷாய வஸ்திரத்தை இவர் தரித்துக் கொண்டு அவருக்கு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து, சுவாமியை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள், நான் இங்கு பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று இவர் பெரிய நம்பிகளோடு அந்த சோழ மன்னவனுடைய சபைக்கு செல்லுகிறார். ராமானுஜர் சரி ஏதோ இது ஈஸ்வர சங்கல்பம் என்று அறிந்து கொண்டு வெள்ளை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு முதலையாண்டான் மற்றும்
தன்னுடைய சக சிஷ்யர்களோடு அங்கிருந்து கிளம்புகிறார். தொட்டியம், திருநாராயணபுரம் போன்ற இடங்களை எல்லாம் கடந்து காட்டிலே பிரவேசித்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு நாட்டுக்குள்ள பிரவேசித்து அங்கிருந்து மேலே கொங்கில் பிராட்டியார் அவர்களுடைய இடங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வக்னி புஷ்கரணி என்ற இடம் கர்நாடக தேசத்திற்கு சென்று சேர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் சரித்திரம். அப்படி போகும் பொழுது கிட்டத்தட்ட 6 நாள் ராமானுசர் இரவிலே நடந்து போறார். அவருடைய சிஷ்யர்களோடு போகிறார்கள். உபவாசம், சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அவரெல்லாம் கொஞ்சம் அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவர், சரியான அனுஷ்டானத்தை கடைபிடிக்கக்கூடியவர். இந்த மாதிரி வெளியில வரும்போது கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால எம்பெருமானார் உபவாசமாவே போயிட்டு இருக்கார். 6 நாள் போய்கொண்டு இருக்கிறார். எங்க போகிறோம் பாதை தெரியல, ஆவாரார் துணையென்று அப்படின்னு தேடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள் ராமானுசரும் சிஷ்யரும். மழை வேற பெய்கிறது, கடும் மழை பிடித்து கொண்டு காற்றடித்துக் கொண்டிருக்க, பசி வேற, தாகம் வேற, என்ன செய்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது தூரத்துல ஒரு மலைப்பகுதியிலே காட்டுக்குள்ளே வேடர்கள் இருக்கக்கூடிய பகுதி போல தெரிகிறது. அந்த இடத்துல நெருப்பு எரிகிறது. சரி, இங்கே ஒதுங்குவோம் என்று சொல்லி அங்கிருந்து இவர்களெல்லாம் சிஷ்யர்கள் எல்லாம் ராமானுசரையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திலே சென்று ஒதுங்குகிறார்கள். வெளியே ஒரே மழை, குளிர். அப்படி ஒதுங்கி கொண்டிருக்க அந்த உள்ள வீட்டில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேடுவர்கள் அனைவரும் வருகிறார்கள். யாரோ அந்தணர்கள் வந்திருக்கிறார்களே, பிராமணர்கள் அந்தணர்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கிறார்களே, ரொம்ப பசியில் இருப்பார்களே, இவர்களெல்லாம் தாகத்தில் இருப்பார்களே என்று சொல்லி இவர்களுக்கு தேன், தினை மாவு போன்ற உணவுகளை கொண்டு வந்து சமர்ப்பித்து இவர்களிடத்திலே நீங்கள் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்கிறார்கள், நீங்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்கிறார். நாங்கள்லாம் வேடுவர்கள், இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்றார். நீங்கள்லாம் யாரு சுவாமி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்ன உடனே நாங்க திருவரங்கம், ஸ்ரீரங்கத்திலிருந்து வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வேடுவர்கள் எல்லாம், எம்பெருமானார் எப்படி இருக்கார், ராமானுஜர் எப்படி இருக்கார் அப்படி என்று அவர்கள் கேட்க, ராமானுஜர் எம்பெருமானார் உங்களுக்கு எப்படி தெரியும், அவர் யார், இந்த ராமானுஜரை பத்தி எம்பெருமானாரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அப்பொழுது அவர்கள் பதில் சொன்னார்கள், திருமலை நல்லான், நாங்கள்லாம் நல்லான் சக்கரவர்த்தி திருவடியை சேர்ந்தவர்கள், அவருடைய சிஷ்யர்கள். இவர் காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர் திருமலை நல்லான் என்பவர். அவருடைய முன்னோர்கள் எல்லாம் நாதமுனிகள், ஆளவந்தார் அவர்களுடைய சிஷ்யர்களாக இருந்து ராமானுசரிடத்திலே திருமலை நல்லான் சக்கரவர்த்தி என்பவர் ராமானுசரிடத்தில் சிஷ்யராக சேர்ந்து 74 சிம்மாசனாதிபதிகளுக்குள்ளே அவரும் ஒருவராக இருந்தார். திருமலை நல்லான் என்று அவருக்கு பேர். திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தார், நல்லான் வம்சத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த திருமலை நல்லான் என்பவர் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. எங்கேயோ வெறுமனே நாடுகள், கிராமங்கள், பட்டணத்தில் மாத்திரம், நகரத்தில் போய் மட்டும் பரப்பாமல் ஸ்ரீ வைஷ்ணவத்தை, ஒரு காடு, காட்டிலேயும் வேடுவர்கள் வசிக்கக்கூடிய இடம். சாதாரணமா இந்த மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் வேடுவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஊர் இப்பவே நம்ம பெரியவர்கள் போவது கிடையாது அவ்வளவா. அடியேனுக்கு தெரிந்து சில வருடங்களுக்கு முன்னால் இப்ப பரமபதித்தார் குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் சுவாமி என்று இப்ப எம்பார் ஜீயராக இருந்து பரமபதித்தவர், திருநாடு அலங்கலித்த சுவாமி. அந்த சுவாமி அதெல்லாம் செய்திருக்கார். அந்த மாதிரி ஒரு வண்டி ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுபவர்கள், தாழ்ந்தவர்கள்னு பார்க்காம எல்லாரிடத்திலையும் போய் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சொல்லி அவர்களுக்கு பாசுரங்களை சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் செய்யணும். எல்லாருக்குமே அந்த அருகதை அதிகாரம் உண்டல்லவா. ஆழ்வார் பாசுரங்களை அறிந்து எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தானே, எல்லாம் விஷ்ணுவனுடைய சொத்து தானே. இதுல வித்தியாசம் என்ன? ஏதோ அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மா இந்த இடங்களிலே பிறந்திருக்கலாமே தவிர எல்லாரிடத்துல எம்பெருமானார் போட கருணை உள்ளத்தோட நடந்து கொள்ள வேளாமா? அப்படித்தான் இந்த திருமலை நல்லான் சக்கரவர்த்தி என்ற காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமி இது போல இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இவர்களோடு தங்கி இவர்களுக்கு உயர்ந்த உபதேசங்களை செய்து இவங்களுக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்கார், சிஷ்யர்கள் ஆக்கியிருக்கார். அதை விட மிக உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை சிஷ்யர்கள் ஆக்கினது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னா,
எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல வைத்து அவர்கள் மனதிலே ஆழமாக எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம், எம்பெருமான் அல்ல, எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம். அப்புறம் எப்பொழுது யாரை பார்த்தாலும் எதை சொன்னாலும் செய்தாலும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்பதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம். உங்களுக்கு திருமந்திரம் எது? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. உங்களுக்கு எல்லா விதமான மந்திரம் ஒரே மந்திரம்தான். நீங்கள் தரித்திருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாரக மந்திரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று அந்த சுவாமியினுடைய மந்திரத்தையே சொல்லுங்கள். அதையே தாரக மந்திரகமாக நினைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று நித்தியம் நீங்கள் அனுசந்தானமாக இதைத்தான் சொல்லணும் செய்யணும் அப்படின்னு அவர்களுக்கு உயர்ந்த உபதேசத்தை செய்து அவர்களை திருத்தி பணி கொண்டிருக்கிறார். அவர்களும் என்ன காரியம் எப்படி போனாலும் காலையில எழுந்து குளித்து கிழித்து முதல்ல எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு அனைவரும் கூடியிருந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று அந்த மந்திரத்தை சொல்லி அதனை நித்தியம் அனுசந்தானத்தில் வேற கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, அடியன் ராமானுஜதாசன்னு சொல்லிக் கொள்ளுவார்கள் போல் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இதை சொல்ல இவர்கள் கேட்கிறார். அதுல ராமானுஜரும் இந்த கோஷ்டியில் இருக்கார், இந்த கூட்டத்தில் ராமானுஜரும் இருக்கிறார். அப்ப சொல்லுகிறார்கள் வேடர்கள், நீங்கள்லாம் இப்ப ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகிறீர்களே, நாங்கள்லாம் நல்லான் சக்கரவர்த்தியின் வம்சத்தவர்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ நாங்கள்லாம் எம்பெருமானார், நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரீங்க, எப்படி இருக்கார் எம்பெருமானார்? எம்பெருமானாரை சேவிக்கணுமே, அந்த எம்பெருமானார் எப்படி இருக்கார்? ஏதோ அங்க உபத்திரவம்னு கேள்விப்பட்டோமே, நாங்க கூட 6 நாளா எதுவும் சாப்பிடல சாமி. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சொல்லிட்டு போனார், போகும்போது கலக காலமா இருக்கு, யாரோ ஒரு ராஜா, சைவ ராஜா எல்லாரையும் சிவனடியார்கள் ஆக்க பாக்கறானா, ராமானுஜர் நாடுகள்ல இருந்து கிளம்பிட்டாராமே, எப்படி இருக்கிறாரோ, நாங்களும் 6 நாளா சாப்பிடலை. இப்படி எல்லாம் கேட்ட உடனே எம்பெருமானாரே திகைச்சு போயிட்டார். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த அந்தணர்களுக்கு நெருப்பு மூட்டி அந்த இடத்துல அக்னி எல்லாம் வச்சு குளிர்காய வைத்து, சாமி தைரியமா சாப்பிடுங்க சாமி, தேன் தினை மாவு இதெல்லாம் கொடுக்கிறோம் சுவாமி, ஸ்வீகரிங்க சுவாமி என்று கேட்டு அவர்கள் கேட்டார்கள், எம்பெருமானார் நலமுடன் இருக்கிறாரா என்று கேட்க, எம்பெருமானார் இதோ அப்படின்னு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காட்ட, எம்பெருமானாரை தரிசித்த உடனே இவர்கள் அனைவரும் அவருடைய திருவடிகளை எடுத்து தங்கள் தலைகளிலே சூடிக்கொண்டு ஒத்திக்கொண்டு மனசிலே ஆனந்தம் கரை புகழ அப்படியே புரண்டு ஓட அவருடைய திருவடிகளை தலையிலும் முகத்திலும் ஒத்திக்கொண்டு, ஐயோ எங்க எம்பெருமானாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறதே, எங்க எம்பெருமானார் இப்படி காடு மலைகளிலே இப்படி நடந்து போகும்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு அழுது என்ன செய்யலாம்னு பார்த்தவர்கள், சரி உயர்ந்தவர்கள் ஆச்சாரிய புருஷர்லாம் இங்க இருக்கக்கூடாது, நம்மெல்லாம் அனுஷ்டானம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தணர் அந்த பிராமணருடைய அக்ரஹாரம் எங்கன்னு தெரிந்து அங்க கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு ததியாராதனத்தை ஏற்பாடு செய்து அங்கிருந்து பிறகு குங்கில் பிராட்டியார் இப்படியெல்லாம் மேலே போனார்கள் என்பது சரித்திரம். அப்பொழுது எம்பெருமானார் சொன்ன வார்த்தை, நல்லான் சக்கரவர்த்தி என்ற இந்த காலமேகம் நடுக்காட்டிலே வர்ஷித்திருக்கிறதே அப்படின்னு சொன்னாராம். அவருடைய சிஷ்யர் தான் இந்த நல்லான் சக்கரவர்த்தி என்ற கருத்த இந்த கால மேகமானது எங்கேயோ நடுக்காட்டுல போய் இப்படி மழை பொழிந்திருக்கிறதே, அவருடைய அனுகிரகம் இத்தனை பேர ஸ்ரீவைஷ்ணவர்களாக அவருடைய ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும்படி செய்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு எதனால நல்லான் சக்கரவர்த்தின்னு பேர் வந்தது? கீழே சரித்திரம் பார்த்திருப்போம். இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆற்றிலே சடலம் ஒன்று போகிறது. அந்த சடலத்தினுடைய தோள்களிலே சங்க சக்கரம் இருப்பதை பார்த்தார். ஓஹோ, பகவானுக்குன்னு சேர்க்கப்பட்ட இந்த சரீரம் இப்படி அனாதையாக போகலாமா, நாதனற்று இருக்கக்கூடாதுன்னு எடுத்து அதற்கு அந்திம சம்ஸ்காரங்களை செய்ய ஊர் மக்கள் எல்லாம் இவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். யாருக்கோ பிரேத சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு ஒதுக்கி வைத்து விட, காஞ்சி தேவப்பெருமாளே கோபித்து, ஊருக்கு அவர் பொல்லான், எமக்கு அவர் நல்லான் அப்படின்னு சொல்லி அன்றையிலிருந்து இந்த வம்சத்தவர்களுக்கு திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தார் என்று பெயர் ஏற்பட்டது. அது மாதிரி எம்பெருமானாரே போற்றக்கூடிய அளவுக்கு எப்படி ராமபிரான் குகப்பெருமானிடத்திலே தேனும் தினைமாவும்
ஸ்வீகரிக்க அவர் சாப்பிடலை, சமர்ப்பிக்கப்பட்டாரோ அப்படி ராமனுக்கு ஒரு வேடுவன் போல ராமானுஷருக்கு இந்த வேடுவர்கள் செய்த கைங்கரியம் நாம் எல்லாம் போற்றி பாராட்டத்தக்கது. அப்படி வேண்டிய சமயத்திலே ராமானுஷருக்கு ஒரு 6 நாள் உபவாசம் இருந்து வந்த அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஒரு வேடுவர்கள் கொடுத்த அந்த தேன் தினைமாவு கூட அடியனால கொடுக்க முடியலையே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று வருந்துகிறாள் திருவல்லிக்கேணி அம்மாள். அடுத்தது 78வது வாக்கியம். அவனுக்காக அழுதேனோ ஆண்டாளை போலே. அவனுக்காக அழுதேனோ ஆண்டாளை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.